பிரைஸ் காட். மேத்யூ 12 அதே அதிகாரத்தில் 22 50 வசனத்தை நம்ம வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ டிவைடட் கிங் இங்கே என்ன இருக்குதுன்னா 25வது வசனத்தில் பரசேருங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு வந்து ஒருத்தருக்கு வந்து பேய் பிடித்திருக்கிற பேய் ஓட்டுறாரு. பேய் ஓட்டும் போது உடனே இந்த பரசேரு எப்படி விழா பண்ண முடியும், அவருக்கு மேலேயும் ஒரு பிசாசு இருக்கலாம், இயேசுக்குள்ள ஒரு பிசாசு இருக்கலாம், அதனால ஒரு பிசாசை ஓட்டுறாரு அப்படின்னு அவங்க வந்து பேசிக்கிறாங்க. தேவன் இயேசு கிறிஸ்து புரிந்தவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது தன்னுடைய ராஜ்யத்தை தானே அழிச்சுக்குவாங்களா, பேயை ஓட்டுமா? அப்படி ஆகாது. அப்போது அந்த மாதிரி இருக்கிற அந்த கிங்டமே அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஒருத்தர் அழிக்கிறதுல, தன்னைத்தானே அழிச்சு கொள்றதுல மற்றவங்கள சேர்ந்து அழிக்கிறாங்க. அப்படிக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற நாம, கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளான நாம ஒரு மனமாக இருந்தால் நம்முடைய யூனிட்டியும் யாரும் அழிக்க முடியாது. பிரைஸ் காட், ஹalleluya. ஸோ டிவைடட் கிங்டம் எப்பவுமே டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வரோன்னு சொல்கிறார் இயேசு. இங்கே எப்பவுமே நம்ம டிவைட் பண்ணிக்கணும்னா, நீ வேற நான் வேற, நீ அப்படி நான் இப்படின்ட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரு குடும்பமாக வாழாமல் நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபத்தில் இருந்தால் அந்த நம்ம அழிவுக்கு நேராக போகிறோன்னு அர்த்தம். இது செகண்ட் வந்து 33rd verse நம்ம பார்க்கலாம். மேக் குட் ட்ரீ அண்ட் இட்ஸ் ஃப்ரூட்ஸ். அதாவது நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடக்கும்போது நம்ம ஒரு நல்ல மரமாக இருக்கிறோம், நம்ம நல்ல கனி கொடுக்குற மரமாக இருக்கிறோம். அப்போ என்ன வசனம் அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னா, உன்னுடைய ஃப்ரூட் தான், உன்னுடைய கனி தான் நீ என்ன மாதிரியான ட்ரீன்னு ரிவீல் பண்ணும். நீ நல்ல ட்ரீயா கெட்ட ட்ரீயான்னு உன்னுடைய கனி நீ எப்படி வெளிப்படுத்துற? இயேசு வெளிப்படுத்துறியா, இல்லை மன்னிக்க முடியாத தன்மையை வெளிப்படுத்துறியா, இயேசு வெளிப்படுத்துறியா, இல்லை தேவையில்லாத காரியங்களை வெளிப்படுத்துறியா? அதை வைத்து தான் நீ எந்த மாதிரியான மரம், கிறிஸ்துக்குள்ளான மரமா இல்லை ஈவிலான மரமா நமக்கு புரிய வரும். நெக்ஸ்ட் 35th verseல என்ன இருக்குன்னா, ட்ரெஷர் ஆஃப் யுவர் ஹார்ட். அதாவது என்ன சொல்றாரு தேவன்னா, உன்னோட இதயத்தில் நீ நல்ல கிரியைகள் ட்ரெஷர் பண்ணனா இந்த உலகத்துக்கு நீ கொண்டு வர்றதும் நல்ல காரியங்களா இருக்கும். கெட்ட காரியம் ட்ரெஷர் பண்ண, போட்டி பொறாமை வெறுப்பு மன்னிக்க முடியாத தன்மை, இந்த மாதிரி உன் இதயத்தில் நீ ட்ரெஷர் பண்ணனா நீ கொண்டு வர கனியும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீ என்ன ட்ரெஷர் பண்ணுற உன் இதயத்தில் அதுதான் வெளியில் கொண்டு வருவோம். அதனால் நம்ம நல்லதே ட்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல கனித்தர மரமாக இருப்போம். 36-37 வசனத்தில் என்னன்னா, ஐடில் வேர்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் எப்பவுமே வார்த்தையில் வல்லமை இருக்கு, நம்ம எப்படி பேசுவாங்க தான் நான் அதிகமாக சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ என்னன்னா, ஈச் அன்வான்ட் வேர்ட், நீங்கள் அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒவ்வொரு ஐடில் வேர்ட்ஸ், ஒவ்வொரு தேவையில்லாத வார்த்தையும் நம்ம வாழ்க்கையை நாமே அழித்து கொள்கிறோன்னு அர்த்தம். we are ruining our life. நம்ம லைஃப் ரியூன் ஆகின்னு இருக்குது. நம்ம புரிந்து கொள்கிறோம். சில நேரத்தில் நம்ம மற்றவங்களை கோபத்தில் கத்தலாம், இல்லை மற்றவங்களை புண்படுத்தலாம், மன்னிக்காமல் இருக்கலாம், இல்லை எந்த காரியம்னா இருக்கலாம். அது என்ன நடக்குதுன்னா, நம்ம தேவையில்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தையாக இருக்கலாம், மனசை நோகுப்படுத்துகிற வார்த்தையாக, எந்த அவசரப்பட்ட வார்த்தையை விட்டுடுறோம். ஆனால் அந்த வார்த்தையினால நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போகிறது நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு நாள் நம்ம ரியலைஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை ஒரு அளவுக்கு அழிஞ்சு போயிருக்கோம். அதை நம்ம திருப்பி ரீகெயின் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாயிடும். திரும்பவும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுமா இருக்கோம் வார்த்தையில். அதனால நம்ம வந்து அதாவது என்ன இருக்குதுன்னா, your word will justify you, condemn you. அதாவது உன்னுடைய வார்த்தை, நம்ம பேசுகிற வார்த்தை நம்மளை தீர்ப்பிடுமா? தேவன் நம்மளை தீர்ப்பிட வேண்டாம். நம்ம பேசுகிற வார்த்தையே நம்மளை ஜட்ஜ் பண்ணதான், நம்ம பேசுகிற வார்த்தையை நம்மளை கண்டெம் பண்ணதான், நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணதான். அதனால் நம்ம வார்த்தையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக. இன்னொரு அங்கே வார்த்தை என்ன இருக்குதுன்னா, அதாவது 36 verse இருக்குது, every word that you speak is accounted and it is spoken on the day of judgment. ஒரு வார்த்தையும் கணக்கிடப்படுதான் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும். அப்போ நம்ம கெட்ட வார்த்தையாக இருக்கலாம், ஒருத்தரை புண்படுத்துறதா இருக்கலாம், நம்ம வந்து கண்டம்னேஷனில் இருக்கும்போது என் வாழ்க்கையாக நான் இருக்கிறதோட நான் சாகிறதே மேலு, நான் ஏன் தான் பிறந்தனோ இந்த மாதிரி, இல்லை அவங்க ஏன் தான் இந்த உலகத்துக்கு பிறந்தாங்களோ, ஏன் தான் என் முன்னாடி இருக்கிறாங்களோ, இந்த மாதிரி காரியங்க, இந்த மாதிரி வார்த்தைங்க, நீ இருக்கிறதோட செத்து போகலாம், நான் இருக்கிறதோட செத்து போகலாம், இந்த மாதிரி காரியங்க, இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கை நம்ம அழித்து கொள்கிறோம். அதாவது நம்ம சாவுக்கு நேராக போகிறோம். நம்ம ஒரு நாள் வந்து செத்து போகிறது ஒரு காரியம்னா, அந்த சாவுக்கு நேரம் நம்ம வாழ்க்கை இப்போத்துலேருந்தே ஒரு நாளும் நம்ம லைஃப் ஸ்பேன் கம்மியாயினே வருது. ஈச் வேர்டு நம்ம வந்து தப்பாக பேசும்போதோ, ஒருத்தரை ஹர்ட் பண்ணும்போது, நம்மையே ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி பேசும்போது நம்ம லைஃப் ஸ்பேன் கம்மியாயின்னு வருது ஒரு நாளும்.
ஒரு நாளாக வந்து அது குறைந்து கொண்டே வருது. 100 நாள் உங்கள் லைஃப் ஸ்பேன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நாள் உங்களுக்கு குறைஞ்சுனே வருது. நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொள்ள காரணமாக இருக்கிறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. 43 45வது வசனம் எனக்கு இருந்ததுன்னா, அன்கிளீன் ஸ்பிரிட் கோஸ் அவுட் அண்ட் பிரிங்ஸ் 7 more அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேய் வந்து அந்த டெவில் வந்து அந்த உடம்புலேருந்து வெளில போயிடுது. அது போன பிறகு அது போகுமா, அது எங்கே ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குமா, அதுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கலன்னா திரும்ப எங்கேருந்து போச்சா அங்கேயே வருமா. அங்கே வந்து பார்க்கும்போது ஒரு வேளை அங்கே எம்டியாக அந்த சரீரம் எம்டியாக காணப்பட்டதுன்னா அது போய் இன்னும் 7 சாத்தானை கொண்டு வந்து உட்காந்துக்குமா. அப்போ இருக்கிறதுல வாழ்க்கை நாசமாயிடுமா. அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? நம்ம மைண்ட் நம்ம எம்டியாக வச்சுக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நம்ம, அதாவது இப்போ எனக்கு வந்து நம்ம வந்து பொதுவாக நமக்குள்ளே இருக்கிற ஒரு காரியத்தை சொல்கிறேன். இப்போ ஒரு கோபம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கோபம் இருக்குது, இன்னைக்கு இந்த கோபத்தினால நான் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறேன். ஆனால் இப்போ நான் என்ன ஆயிடுறேன்னா அமைதியாயிடுறேன். இப்போ இந்த கோபங்கிற அந்த ஆவி என்னை விட்டு போயிடுது. ஆனால் அது போய் எங்கேயோ அதுக்கு இருக்க இடம் இல்லாமல் திரும்பி நம்மக்கிட்ட வரும்போது நான் எம்டியாக இருந்தேன்னா, அதே கோவத்தோட குணத்தோட அந்த வார்த்தை இல்லாமல் நான் என்னோட சுயத்தில் தேவையில்லாத சிந்தித்து இருந்தேன்னா, கர்த்தருடைய வார்த்தை இல்லாத இருந்துச்சுன்னா, இப்போ என்னுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு எம்டி கிரவுண்டாக இருக்குது. எம்டியாக இருக்கிறது பார்த்த உடனே அது என்ன பண்ணா, இந்த இடம் எம்டியாக இருக்குது, ஸோ போய் இன்னும் 7 ஆவிங்களை கொண்டு வந்து உட்காந்துருமா. அப்போ இருக்கிறது தான் மோசமாயிடுமா நிலைமை. ஸோ அப்போ என்னென்னா நம்மளோட மைண்ட் எப்போவுமே எம்டியாகவே வைக்கக்கூடாது. எம்டியாக வச்சாலே தேவையில்லாத சிந்தனைகள் வருது. அதுதான் சாத்தான்னா ஆவி வந்து உட்கார்றது இல்லை, தேவையில்லாத கிரியைகள், தேவையில்லாத சிந்தனைகள். ஒரு சிந்தனை இருக்கும் இன்னைக்கு, ஆனால் அதுக்கு இடம் கொடுத்ததுனால இன்னும் 7 சிந்தனை நம்ம கார்னிஷ் பண்ணிட்டுக்குவோம் உள்ளவே. அது என்ன ஆகும், இருக்கிறதுல மோசமாக நம்ம நிலைமாயிடும். அதுதான் நம்ம வாழ்க்கையை அழிச்சு போடுது, தேவையான நோயை கொண்டு வருது. அதனால நம்ம இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் வந்து நமக்கு ஃபவுண்டேஷனல் திங்ஸ். இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம மைண்ட் நம்ம எம்டியாகவே விட மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தையில எப்பவுமே நிரப்பினே இருக்கணும். அப்போ அது போய் இடம் கிடைக்காம வரும்போது இங்கேயும் எம்டியாக இல்லைன்னா அதுவும் வர முடியாது, கூட 7 வர முடியாது. ஸோ எப்பவுமே நம்ம எப்படி வச்சுக்கணுமா, நம்ம மைண்டை கர்த்தருடைய வார்த்தையில் நிரப்பி வைத்திருக்கணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போது நெக்ஸ்ட் வந்து 46லேருந்து 50 வரைக்கும் லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஹூ இஸ் இன் த ஃபேமிலி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இங்கே என்ன நடக்குதுன்னா, இயேசுவோட தாயும் தன்னுடைய சகோதரர்களும் இயேசுவை பார்க்க வராங்க. அப்படி பார்க்க வரும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய மதரும் உங்களுடைய பிரதர்ஸை பார்க்க வந்துக்கிறாங்க இயேசுவே. அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, சீஷர்கள் எல்லாம் பார்த்து சொல்கிறாரு, யார் ஒருவர் என்னுடைய வார்த்தையை தியானித்து அதன்படி நடக்கிறாங்களோ, என்னை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே என்னோட குடும்பம், அவங்க தான் என்னோட பிரதர்ஸ், அவங்க தான் என்னுடைய மதர்ன்றார். அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து இரவும் பகலும் அந்த வாயை விட்டு பிரியாத, இதயத்தை வேறு பிரியாத இருந்து அதன்படி நம்ம நடக்கும் போது நாமும் கிறிஸ்துவின் குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன ஸ்ட்ரைவ் பண்ணோம்னா, கிறிஸ்துவின் குடும்பத்தில் இருந்து நம்ம ஹார்ட் அண்ட் மைண்டை எனி டைம் கர்த்தருடைய வார்த்தையில நிரப்பி, அதுக்கப்புறமா கர்த்தருடைய வார்த்தைங்கிற அந்த ஓய்வு, அந்த சாபத்து, அந்த ஓய்வுக்குள்ள நம்ம பிரவேசித்து அவருடைய வார்த்தையில நம்ம வந்து மகிழ்ச்சியா வாழணும். அந்த தேவையில்லாத காரியங்கள் சிந்தனைகளை விட்டு மன மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த மகிழ்ச்சிங்கிறது என்ன, கர்த்தருடைய வார்த்தை. அது நமக்குள்ள நிரம்பும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சியாக இருப்போம். நம்மளை சுற்றி எந்த காரியம் இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலேயும் அவர் வார்த்தை மேலேயும், எப்படி அவருடைய வார்த்தைக்குள்ள அந்த ஓய்வுக்குள்ளே பிரவேசிப்பதுன்னு நம்ம வந்து கவனமாக இருந்தோம்னா கண்டிப்பாக நாம் பிதானவர் சொல்கிற மாதிரி அவர் ஓய்வெடுத்தது போல நாமும் இளைப்பாறுதலில் பிரவேசிப்போம். ஆமென். பிரைஸ் காட். நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவர். அப்பா, இந்த நேரத்திற்காக நன்றி. நீர் நல்லவர் ஆண்டவர், நீர் வல்லவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்த தேவன் நீர். நீங்கள் எங்களோடு இருக்கிற கிருபைக்காக நன்றி. இதை எங்களுக்கு புரிய வைத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். அப்பா, இங்கே பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும், வீடியோலையும் கால்லையும் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களோட பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி. ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.